ஆண்டவரை தவிர தாய் தந்தையரையோ குருவையோ பிறந்த நாட்டையோ இந்த மண்ணையோ இல்லை மெக்கா மதீனாவையோ எந்த மண்ணையும் ஒரு இஸ்லாமியர் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கே என்று உங்களுடைய மார்க்கம் சொல்வதை நான் படித்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஆவர்ணா பாலகிருஷ்ணன், செஞ்சை, ஓய்வு பெற்ற அஞ்சல் ஊழியர். அதாவது இறைவன் தான் எல்லாவற்றுக்கும், அவனை ஒருவனை தவிர யாரையும் வணங்குவதில்லை என்று நீங்கள் சொன்ன காரணத்தினாலே அன்று முகலாய சாம்ராஜ்யத்தில் தந்தையை கொன்றுவிட்டு தனையன் பதவிக்கு வருவது, சகோதரனை கொல்வது, ஆகவே ஒரு மனிதாபிமானம் இல்லாத முறையிலே அவர்கள் கொலை செய்தார்கள் என்று வரலாற்றை சொன்னால் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்களெல்லாம் இஸ்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இருந்தவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் உண்மையானவர்கள் அல்ல. ஆகவே அதை பற்றி நீங்கள் கணக்கிலே எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் அந்த வழி வந்தவர்கள் அல்ல, நல்ல வழியை பின்பற்றியவர்கள் அல்ல என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இன்று இந்த நாட்டிலே நாம் இருவரும் சகோதரராக, நான் இந்து பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவன், நாம் இருவரும் அன்பாக பழகிக் கொண்டிருக்கிறோம். எதிர்பாராத விதமாக கோயமுத்தூரிலே குண்டு வெடித்து இன்று தனி நீதிமன்றத்திலே வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அன்று மன்னராட்சியிலே அப்படி நடந்தது, இன்று மக்களாட்சியிலே இப்படி நடக்கிறதே, அதற்கு உங்கள் மார்க்கம் அல்லாஹ் இறைவனை தவிர யாரும் கடவுள் இல்லை என்று சொன்ன காரணத்தினாலே இந்த தாய் தந்தையரை அன்றுக்கு கொன்றார்கள், இன்றும் சகோதரர்களை கொல்லுகிறார்களே, தனி நீதிமன்றத்தில் இருக்கிறார்களே, இவர்களும் கஜினி முகமது லிஸ்டிலே சேர்க்கப் போகிறீர்களா? இல்லை இவர்கள் உண்மையானவர்களா, வீரர்களா, தியாகிகளா? நாளை நாம் உயிரோடு இருந்தால் சந்தித்துக் கொள்ளலாமே. நான் இன்று உங்களை திட்டினாலும் தெரியாமல் செய்து விட்டேன் என்று ஒரு 10 நாளைக்கு பிறகு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருமே. ஏதோ ஒருவன் எந்த முட்டாளோ அல்லது மூர்க்கனோ பைத்தியக்காரனோ மூளை பிறண்டவனோ உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டான் என்பதற்காக என்னை போன்ற அப்பயாவிகளையும் குண்டு வைத்துக் கொள்ள வேண்டுமா? அங்கே உள்ளவர்கள் வீரர்களா, தியாகிகளா? இதற்கு காரணம் உங்கள் மார்க்கமா? அந்த மார்க்கம் அன்று சொல்லியிருக்கிறது அல்லவா, யாரையும் வணங்க மாட்டோம், யாரையும் தெய்வம், நாங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறோம், அதனாலே தந்தையை பார்த்து பயப்படுகிறோம், பணிந்து நடக்கிறோம். உங்களுடைய மார்க்கம் தந்தையை வெட்டினாலும் பரவாயில்லை, தெய்வம் என்று சொல்லவில்லை. ஆகவே மண்ணைத்தான் ஆதரிக்கிறோம், மண்ணையும் வணங்க மாட்டோம், யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இந்த தனி நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ளவர்கள் வீரர்களா, தியாகிகளா, துரோகிகளா, உங்கள் தீன் மார்க்கத்துக்கு உட்பட்டவரா? விளக்கம் தேவை. ஐயா பேர் என்ன சொன்னீங்க? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்விதான், தேவையான ஒரு கேள்வி. மைக்கு கொடுமா, மைக்கு கேமரா. ஹலோ, என் பெயர் ஆவண்ணா பாலகிருஷ்ணன், செஞ்சையிலே இருக்கின்றேன், காரைக்குடியில் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சகோதரர் செய்யது என்பவர் தான் என் கல்யாண வேலை முழுவதும் பார்த்தார். இஸ்லாமிய நண்பர்களுக்கு நான் விரோதி அல்ல. ஆகவே நான் என்னுடைய கல்யாண வேலை பார்த்தவர் செய்யது. எது எனக்கு பயந்த நிலையில் தான் இந்த கேள்வியை கேட்டேன், தைரியமாகவும் கேட்டேன். அதாவது நீங்க கேட்கறது நாங்க சந்தோஷமா படுவோம். என்ன கேளுங்களேன், உங்களுடைய கேள்வி அல்லது பல பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உங்க உள்ளத்தில் உள்ள கேள்வி நீ கேட்கல, இது நிறைய பேருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இஸ்லாம் இதெல்லாம் ஆதரிக்குதோ, முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அப்படின்னு. இதுல 2-3 விஷயம் இருக்கு. முதலாவது, இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த உடனே முஸ்லீம்களுக்கு என்று நாட்டில் ஏராளமான இயக்கங்கள் இருக்குது, அரசியல் கட்சி இருக்குது, சமுதாய இயக்கங்கள் இருக்குது, ஜமாத்துகள் இருக்குது. யாராவது ஒரு இயக்கம், ஒரு ஜமாத்து இந்த செயலை ஆதரிச்சு ஒரு அறிக்கை விட்டாங்களான்னா இடல. குர்ஆன்ல இதுக்கு என்ன இருக்கு, நபி என்ன சொன்னாங்க? 2வது வர்றேன், முஸ்லீம் லீக் இதை ஆதரிச்சுச்சா? இல்ல. முஸ்லீம் லீக்ல ஒரு 7-8 முஸ்லீம் லீக் இருக்குத, எந்த பிரிவாவது ஆதரிச்சுச்சா? இல்ல. தேசிய லீக், அதுல ஒரு 7-8 தேசிய லீக், அவங்க ஆதரிச்சாங்களா? அவங்க ஆதரிக்கல. அல்லது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்களா? ஆதரிக்கல. அல்லது இஸ்லாத்திலேயே பல ஜமாத்துகள், பல தப்லீக், தரீகான், என்னமோ பல இயக்கங்கள் இருக்குது. இதுல யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் சப்போர்ட் பண்ணலங்கிறது மட்டுமில்ல, எல்லாரும் பகிரங்கமாக வெளிப்படையாக கண்டித்தார்கள். நாங்களும் கண்டித்தோம், பொது மேடைகளில் கண்டித்தோம், இது மாதிரி நடத்தப்படுகிற எல்லா கூட்டங்களையும் கண்டித்தோம், நாங்கள் நடத்துகிற பத்திரிகைகள் எல்லாம் நாங்கள் கண்டித்து எழுதினோம். அவ்வளவு கடுமையாக இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய வேலை, இது ஒரு முஸ்லீம் செய்யற வேலை இல்ல. இப்ப கூட என்ன பண்ணோம், பிற மத தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள் குர்ஆன் சொல்லுது, அதை எடுத்து நம்ம காட்டுறோம்.
இதை எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதாபிமானம் உள்ள எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா, நபிகள் நாயகம் அவங்க காலத்துல நிறைய போர்கள் நடந்துச்சு. சண்டை சண்டை எதுக்கு நடக்கும்னா, அங்கிருந்து படை எடுத்து வருவான், ஊர் அழிக்கிறதுக்கு வருவான், மக்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி படை நடத்தி போக வேண்டிய வரும். அது தப்பு கிடையாது. எல்லா நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் நாட்டை காப்பாற்ற ஆகணும். முகமது நபி ஆன்மீக தலைவரோடு ஆட்சி தலைவராகவும் இருந்தார். அவர் மத தலைவரா மட்டும் இல்ல, அவர் ஒரு நாட்டுக்கும் அதிபதியா இருந்தார். அந்த அடிப்படையில் பல நாடுகளோட யுத்தங்கள் நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கலையா, அது மாதிரி நிறைய நடந்துச்சு. அந்த யுத்தத்தை தவிர களத்துல வரும்போது ஃபைட் பண்ணார, அதை தவிர அதே மதீனாவுல அதே அரபு நாட்டில் முஸ்லிம் அல்லாத மக்கள் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய சண்டைக்கு போகல, அவர்களுடைய உரிமையை பறிக்கல, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லல, அவர்களை பகைத்துக் கொள்ளுமாறு குர்ஆன் கூறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா குர்ஆனுடைய வசனத்தை வாசிக்கிறேன். லா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. குர்ஆனுடைய டெக்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட அவர்களுக்கு நீதி வழங்குவதிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டாம். நமக்கு பிடிக்காவிட்டா கூட அவன் பக்கம் நியாயம் இருந்தா அதைத்தான் பேசணுமா, நம்ம ஆளு நியாயம் பேசக்கூடாதான். ஒரு அப்துல் காதர் ராமசாமி அடிச்சுக்கிட்டாரு, நியாயம் ராமசாமி பக்கம். நான் முஸ்லீமா இருந்தால் ராமசாமி பக்கம் நிக்கணும், நியாயத்தின் பக்கம் நிக்கணும், சாதியின் பக்கம் நிக்க கூடாது, சமுதாயத்தின் பக்கம் நிக்க கூடாது, அக்கிரமத்தின் பக்கம் நிக்க கூடாது. நபிகள் நாயகத்திட்ட ஒரு யூதரும் முஸ்லீமும் வர்றாங்க வழக்கு கொண்டுட்டு, நியாயம் யூதர்கிட்ட இருக்குது, அந்த முஸ்லீம்கிட்ட இல்ல. நபிகள் நாயகம் யூதருக்கு பேசினாங்களே தவிர முஸ்லீமுக்கு பேசல. நீ செஞ்ச தப்பு, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்தது. அந்த போர்க்களம் நடத்தினாங்கன்னு சொன்னேன், அந்த போர்க்களங்கள்ல கூட போர்க்களத்துக்கு எந்த நெறியும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், போருக்கு தர்மம்லாம் கிடையாதுங்க. போர்ல என்ன செய்யலாம், கொள்ளலாம், சூறையாடலாம், கொள்ளையடிக்கலாம், ஒரு நாட்டு சொத்தை அள்ளிட்டு ஓடலாம். போர்களா தானே, போர்ல கை குலுக்கிருங்க போர் செய்வான். போர்னு சொன்னால ஜெயிச்சவன் தோத்தவன என்ன வேண்டாலும் பண்ணலாம். யானை விட்டு கலக்குனாங்க, விளைபொருள் அழிச்சாங்க. கடந்த காலத்து சங்க காலத்து இலக்கியங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, எதிரி நாட்டில் போய் யானை விட்டு கலக்கிறது, குடி தண்ணீர் நாசமாக்குறது, பயிர்களை அழிக்கிறது, அந்த பெண்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடுறது, போகப்பொருளை நினைச்சுக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் வாழ்றாரு. நாகரிகமான சமுதாயத்தில் வாழல. அவர் சொல்றாரு, போர்க்களத்தில் வரும் பொழுது கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது. சண்டைக்கு வந்தா கூட, யுத்தத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருந்தா கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட சிறுவர்களை கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட மத குருமார்களை கொல்லக்கூடாது. பாதிரியார்களை சாமியார்களை கொண்டாந்தா அவங்கள கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட இப்படி ஒரு புது நெறி அப்படி வகுத்தவர் நபிகள் நாயகம். இவர்கள் கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு, ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கிற பெண்கள், நர்சுகள், பிரயாணத்தில் பஸ்ஸுக்கு ரயிலுக்கும் போனவன், டிக்கெட் எடுக்க போனவன், ஒண்ணும் தெரியாத அப்பாவி, எந்த ஒரு பாவமும் அறியாதவன், அவர்களை எல்லாம் இவங்க குண்டு வச்சு கொள்றதை இஸ்லாம் ஆதரிக்குமா, முஸ்லிம் சமுதாயம் ஆதரிக்குமா? அதை ஆதரிக்கலங்கிற காரணத்தினாலதான் எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ்ல பாருங்க கூடவே ஆள் போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்காக வேண்டி, இதை கண்டிக்கிறதுனால அவங்க எங்களையும் கொள்வாங்க. யாரு, எங்க சமுதாயத்தில் உள்ள இவங்கள இருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படி கண்டிக்கிறோம். கிறுக்க மார்க்கத்தை அறியாதவன், அறியாமையில் இருக்கிறவங்க, மூடர்கள், கோழைகள் என்ன வேணாலும் சொல்லிக்கிறோங்க. அதைத்தான் நாங்க இவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டு வர்றோம். அதே நேரத்தில் ஒரு உண்மையை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல, ஒரு உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் கடமைப்படுறேன். இந்த குண்டு வெடிப்பு இருக்குல்ல, அதை அரசாங்கம் நினைத்தால் தவிர்த்திருக்க முடியும். அரசாங்கம் தான் காரணம். என்ன காரணம், பிப்ரவரியில குண்டு வெடிக்குது. 96 பிப்ரவரியா 97 பிப்ரவரியில குண்டு வெடிக்குது. அதுக்கு முந்தின வருஷம் நவம்பர்ல ஒரு கலவரம் நடக்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் ஒரு கலவரம். 98 பிப்ரவரி 97 நவம்பர். சரி, 98 பிப்ரவரியில 2ஆம் தேதி குண்டு வெடிக்குது. 97 நவம்பர் 30ஆம் தேதி அங்க ஒரு போலீஸ்காரர் செல்வராஜ்ங்கிறவரை ஒரு கூட்டம் கொள்ளு இவங்களாம் கூட்டம், வேற கூட்டம் இல்ல, வானத்துல இவங்களாம். இவங்களை பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணலாம், தூக்கு தண்டனை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்க இந்த 3 பேரு கொலை செஞ்சதுக்காக வேண்டி டோட்டலாக எல்லாமே உண்மை இறங்கி போலீஸ்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இறங்கி 19 முஸ்லிம்கள் அன்னைக்கு கொல்லப்படுறாங்க.
120 பேர் ஊனமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு இப்படி இருந்திருக்காங்க, கைகால் இல்லாம. இது நடக்குது. சரி, போலீஸும் உடந்த ஒரு போலீஸ்கார கொண்டு பழி நிக்கிறங்கிற பேர்ல சம்பந்தப்பட்டவனை பழி நிக்காம என்ன செஞ்சாங்கன்னா அப்பாவே எப்படி வாங்கினாங்க. சம்பந்தப்பட்டவனை தேடி பிடிச்சு கொண்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. போனவன் வந்தவன் 13 வயசு பாலகன் உட்பட 13 வயசு பாலகன் உட்பட ஒரு 45 வயசு அம்மா உட்பட அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க, தாக்குதலுக்கு ஆளானாங்க. அநியாயமா 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் தீ வைக்கப்பட்டு சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டுச்சு. இது நடந்துச்சு. இது நடந்ததுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி கவர்மெண்ட்ல வற்புறுத்தணும். நடவடிக்கை எடுத்திருந்தால், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தால், சம்பந்தப்பட்டவர்கள் மீது இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு போட்டிருந்தா கூட இந்த கிறுக்க நூலால் அப்படி ஒரு 100 பேர் தடுக்க முடியாது. 10 பேர் இருந்தவன் 100 பேரை எதை வச்சு ஆகுனா, பத்தீங்களா நம்ம கொண்டுட்டாங்க விடக்கூடாது, 19 பேர் இப்படி சொல்லி ஆள் திரட்டுறதுக்கு காரணமா இருந்தது கவர்மெண்டுடைய கையாளாகத்தனம். அதுக்கு ஒரு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்து முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க வந்து இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்க முடியாது. இப்படி ஒரு காரியம் நான் நியாயம்னு சொல்லல, அதை ஒரு கட்டத்தில் ஆதரிக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் தன்னுடைய வேலையை எப்பவும் செய்யணும். இப்ப தனி நீதிமன்றம் போட்டு விசாரிக்கிறாங்கல்ல, அதுக்கு தனி நீதிமன்றம் இன்னும் போடல. அப்ப கவர்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி 19 பேரை கொன்றது யார், சூறையாடினது யார், அது காரணகர்த்தா யாருன்னு சொல்லி ஒழுங்கா வழக்கு பதிவு செஞ்சிருந்தா இந்த காரியத்தை எவனும் ஆதரிச்சிருக்க மாட்டான். 180 பேர் இந்த குற்றத்தில் சேர்க்கப்பட்டவங்க. 188 பேரா? எத்தனை பாக்கர் 87 187 பேர் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? அப்ப 10 பேர் தான் இருந்தாங்க. 10 பேர் இருந்தவன 187 பேர் ஆதரவாளர் ஆக்குனது எது தெரியுமா? இந்த நிகழ்ச்சி. பத்தியா, உன் அண்ணன் கொண்டுட்டான்ல, உன் தம்பியை கொண்டுட்டாங்க இல்ல, அதுக்கு நியாயம் கிடைக்கல இல்ல, உன் மாமனை கொண்டான்ல, உன் மச்சானை கொண்டான்ல, இப்படி சொல்லியே ஒரு 187 பேரை திரட்டுறது. 10 பேரா இருந்தத 187 ஆக்குனது காரணம் என்ன? அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம், நடவடிக்கை இருக்காதத்தனம். என்னன்னு கேரளா